வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது சூரியன் அப்போ நாங்கள் சூரியகுமார். இப்போ தான் முறை நம்ம சேனல் பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போட்டு போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். கூடிய விரைவில் பொங்கல் வரதுனால பொங்கலுக்கான சிறப்பு காணொலி வீடியோ தான் வெளியிடுறோம், கொஞ்சம் முன்னாடியே வெளியிட்டுறோம். பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டங்களில் வந்து பிற மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு நடத்துறது போல் வந்து அனைத்து மாவட்டங்களும் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலிருந்து ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு வந்து ஜல்லிக்கட்டு.tn.gov.in அந்த வெப்சைட்டில் வந்து ஜனவரி 1ஆம் தேதி வந்து 30ஆம் தேதிக்குள்ளே வந்து விழா கமிட்டி விண்ணப்பிச்சு பயன்பெற்று இருக்காங்க. அதே போல் வந்து எருதுவிடும் திருவிழா, கன்றுவிடும் திருவிழாவுக்கு வந்து நீங்கள் எப்படி பர்மிஷன் வாங்குறீங்களோ அதே போல் வந்து ரெகுலர் ரேஸ்க்கும் பர்மிஷன் வாங்கணும். அதுக்கு வந்து டிஆர்ஓ கிட்ட நீங்கள் பர்மிஷன் வாங்கலாம். அவங்க ஆஃபீஸில் விண்ணப்பிச்சிருங்க. முன்கூட்டியே வந்து விழா கமிட்டி இருந்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க. அதே போல் வந்து லோக்கலில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லேயும் வந்து பர்மிஷன் வாங்கிருங்க. இதை பற்றி நம்ம முன்கூட்டியே விழிப்புணர்வு வீடியோ போடுறோம். அதே போல் வந்து புறா பந்தயம் நடத்துகிறீங்க அப்படின்னா வந்து புறா பந்தயம் நடத்துறதுக்கும் வந்து அனுமதி வாங்கிருங்க பொங்கல் பண்டிகைக்கு. ஏன்னா வந்து தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் மட்டும்தான் புறா பந்தயம் நடத்துறதுக்கு வந்து அனுமதி தராங்க. அது எஸ்பி ஆஃபீஸில் இல்லை டிஆர்ஓ ஆஃபீஸில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த புறா பந்தயம் நடத்துறதுக்குள்ள பொங்கலுக்கு அனுமதியோடு பண்ணுங்க. அனுமதி பர்மிஷன் இல்லாமல் பண்ணாதீங்க. அதே போல் வந்து நான் வந்து பாரத பிரதமர்கிட்டே கேட்டிருக்கேன், ஆட்டுச்சண்டை சேவல் சண்டை நடத்துறதுக்கு வந்து அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லி முதல்வர்கிட்டையும் கேட்டிருக்கேன். பொங்கல் பண்டிகைக்கு வந்து ஆட்டுச்சண்டை சேவல் சண்டை நடத்துறதுக்கு பர்மிஷன் தருவாங்களா இல்லைன்னு தெரியல. ஆனால் புறா பந்தயம் நடத்துறதுக்கு நீங்கள் லீகலாக பர்மிஷன் கேட்க முடியும். அதே போல் ஜல்லிக்கட்டும் பிற மாவட்டங்களில் நடைபெறது போல் வந்து அனைத்து மாவட்டங்களும் தமிழகத்தில் நடத்திக்கலாம். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா எருது விடும் திருவிழா, கன்று விடும் திருவிழா, ரெகுலர் ரேஸ் கூட நடத்திக்கலாம். இதுக்கெல்லாம் பர்மிஷன் வாங்கிக்கோங்க. இதை பற்றி நம்ம சேனல் வியூவர்ஸ்க்கு வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பொங்கலுக்கு சிறப்பு காணொலியாக முன்கூட்டியே வெளியிடுறோம். தேங்க்யூ.